Hi friends, இன்னைக்கு ஜெனரல் சயின்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக் தான் படிக்க போறோம். சோ அதுவும் கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு முக்கியமான டாபிக். அதுதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். கெமிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான். ரொம்ப பேசிக்கான டாபிக் இது. இது கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நம்ம 8 to 10 சீரிஸ்ல 8 to 10 ஜெனரல் சயின்ஸ் சீரிஸ்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இந்த டாபிக்ல உங்களுக்கு இருக்கும். சோ இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது எல்லா விதமான ப்ராபபிள் क्वेश्चंस எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பா லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. இந்த பர்టిక్యులர் வீடியோ so last video மாதிரி இதுவும் objective question formatல தான் இருக்க போகுது. டோட்டலா 30 questions in different models நான் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் டீடைலான எக்ஸ்பிளனேஷன்ஸும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். சோ அதே மாதிரி லாஸ்டா ஒரு 3 பிராக்டிஸ் क्वेश्चंस உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு லாஸ்டா நான் கொடுத்திருக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்கும். லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன்ஸ் உடனடியே அப்டேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் 9th இருக்கக்கூடிய தேர்ட் சாப்டர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸும் 4th சாப்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம், அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இந்த 2 யூனிட் இதில் கவர் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் 10ல் உங்களுக்கு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், அதே மாதிரி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், இந்த 2 முக்கியமான ஒரு யூனிட் இருக்குது. அது தனித்தனி வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். இது கூட சேர்த்தா ரொம்ப டம்ப் ஆயிரும். ஸோ அந்த 2 யூனிட்டும் இது படிச்சாதான் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 யூனிட்டும் ஸ்டாண்டர்ட் 9ல கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீட்டா. புரியுதா இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியஸ் ஆர். சோ கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியஸ் ஆர், அதாவது ஒரு ஆட்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டம்ல என்ன இருக்கும்? ஆல்ரெடி நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல ஜஸ்ட் சிம்பிளா ஆட்டம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா? சோ ஒரு ஆட்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்டர்ல என்ன இருக்கும்? ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா? சுத்தி நிறைய ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். சோ இந்த நியூக்ளியஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது ஒரு ஆட்டம். ஸோ இந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கொஸ்டின். புரியுது? அப்போ நியூக்ளியஸ்ல எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். ஸோ புரோட்டான் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், நியூட்ரான் இஸ் அ நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிகல். அதுக்கு எந்த விதமான சார்ஜுமே இருக்காது. சரியா? சுத்தி நிறைய எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த ஆர்பிட்ஸ்ல சுத்தி நிறைய எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஜென்ரலான ஸ்ட்ரக்சர். இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியஸ் ஆர். ஸோ என்ன ஆன்சர்? புரோட்டான் அண்ட் நியூட்ரான். கரெக்டா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The atomic nucleus was discovered by. So atomic nucleus டிஸ்கவர் பண்ணது யாரை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அட்டாமிக் நியூக்ளியஸ்னா அந்த ஆட்டம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணது யாரை தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த அட்டாமிக் நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட்டாமிக் நியூக்ளியஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ரூதர்ஃபோர்ட். சரியா? இப்போ நிறைய டிஸ்கவரிஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ நல்ல நீட்டாக கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கவரி அப்படின்னா முதல் டிஸ்கவரி என்னன்னா எலக்ட்ரானை தான் டிஸ்கவர் பண்ணாங்க. எலக்ட்ரான் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஜே தாம்சன். ஸோ நல்லா நீட்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எலக்ட்ரான் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஜே தாம்சன். எந்த வருஷத்தில் அப்படின்னா 1897. அப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா டிஸ்கவர் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. புரியுதா? ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்த டிஸ்கவரி என்ன அப்படின்னா அந்த புரோட்டான் தான். ஸோ புரோட்டான் எப்போ டிஸ்கவரி, புரோட்டான் யாரு டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஸோ 2 விதமா அவங்க சொல்றாங்க. ரூதர்ஃபோர்ட் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோல்ட்ஸ்டீன் தான் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் யுவர் சேஃபர் சைட் நீங்க 2த்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஏன்னா நெட் சோர்ஸ் ரூதர்ஃபோர்டுன்னு சொல்லுது. பட் ஆக்சுவலாக என்சிஆர்டி புக்கில் கோல்ட்ஸ்டீன் தான் கீ ஃபேக்டராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1909 டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அப்படின்னு கேட்டாங்கன்னா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டிஸ்கவர் பண்ணாங்க புரோட்டான். புரியுதா இல்லையா? அடுத்தது அட்டாமிக் நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குப்பா சென்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. அது யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா அது ரூதர்ஃபோர்ட் தான். அது பக்கா ரூதர்ஃபோர்ட் தான். ஓகேவா? ஸோ ரூதர்ஃபோர்ட் தான். ஆமாம், சென்ட்ரலில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கு. ஏன் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறேன்? ஏன்னா இந்த புரோட்டான்ஸ்க்கு மட்டும்தான் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நியூட்ரானுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. ஸோ ரிசல்ட் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் தானே இருக்கும். அப்போ நியூக்ளியஸ் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆட்டமோட என்டையர் மாஸும் இந்த நியூக்ளியஸில் தான் ஆக்ட் ஆகும். நியூக்ளியஸோட மாஸை பொறுத்து தான் என்டையர் ஆட்டமோட மாஸ் இருக்கும். ஸோ மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ நியூக்ளியஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்க? ரூதர்ஃபோர்ட். மறந்துடாதீங்க, அதுதான் அந்த கொஸ்டின். கரெக்டா? ஸோ நியூக்ளியஸ் டிஸ்கவர்ட் பை ரூதர்ஃபோர்ட். எந்த வருஷம்னா 1911. ஸோ இது
இதுவும் ஒரு கேகர் மேஸ்டன் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் 1909 நடந்ததுலேயே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதை கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணி கண்டுபிடிச்சது அது. ஸோ சேம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் கோல்டு ஃபாயில் 1909 நடந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் ஜஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி ஓகே நியூக்ளியஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்தது நம்ம நியூட்ரான். ஸோ நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா சாட்விக். சரியா? ஸோ நியூட்ரான் வாஸ் டிஸ்கவர்ட் பை சாட்விக். எந்த வருஷம் அப்படின்னா 1932. புரியுதா? இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இந்த பெரிலியம் ஆட்டம் இருக்கு இல்லையா? ஸோ பெரிலியம் ஆட்டம் எல்லாமே பெரிலியம் மற்ற ஆட்டம் எல்லாமே சேர்ந்து ஹை ஸ்பீட் பார்ட்டிகல்ஸ் மேலே பம்போடு ஒரு நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆகிறத பார்த்தாங்களா? அதுக்கு எந்த சார்ஜுமே இல்லை. அப்போ அதுதான் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. புரியுதா? அப்போ நியூட்ரானை இந்த வருஷம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஜே தாம்சன் மறந்துடக்கூடாது. புரோட்டானை 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல எது இருக்கு பார்த்துக்கோங்க. பட் என்சிஆர்டி புக்ல கோல்டு ஸ்டீன் கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? லிங்கையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்தது நியூக்ளியஸ் யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். அதுக்கு பிறகு நியூட்ரான் டிஸ்கவர் இப்போ N0 போட்டதுன்னா நியூட்ரான். புரியுதா? ஸோ சாட்விக் தான் நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணாங்க 1932. அப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் எல்லா இயர்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டர்ல தான் கொடுத்துருக்கேன். 1897, 1909, 1911 நியூக்ளியஸ், 1932 நியூட்ரான். சரி, அப்ப அடுத்த क्वेश्चन பாருங்க. in an atom neutron was discovered by இப்போ நான் சொன்னேன். சோ நியூட்ரான் டிஸ்கவர் பண்ணது யாரு? சாட்விக். ஜே தாம்சன் டிஸ்கவர்ட் எலக்ட்ரான். ரூதர்ஃபோர்ட் டிஸ்கவர்ட். ஸோ புரோட்டானும் இருக்கலாம். நியூக்ளியஸ் கண்டிப்பா ரூதர்ஃபோர்ட் தான் டிஸ்கவர் பண்ணாரு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். இது கண்டிப்பா நீங்க ட்ரிபிளியா இருந்தாலும் ஈஸியா இருந்தாலும் கண்டிப்பா இது நீங்க நிறைய இடத்துல இந்த வேல்யூவை யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அதை சுத்தி ஓடுது இல்லையா அந்த எலக்ட்ரான், அதோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன? 9.1 × 10⁻³ kg. புரியுதா இல்லையா? ஸோ இங்கேயும் 9.1 தான் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க இன்டூ 10 பவர் பார்த்துக்கோங்க 9.1 × 10⁻³ kg. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே உள்ள அந்த மாஸ் சார்ஜ் எல்லாமே படிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா சார்ஜ் படிக்கலாம். அடுத்தது என்னன்னா மாஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானோட சிம்பிள் எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா E- இண்டிகேட் பண்ணுவாங்க. நான் பொதுவாக E- எழுதுறதுனால அப்படி எழுதுறேன். பட் E- தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன அப்படின்னா 1.6 × 10⁻⁻19. சார்ஜோட யூனிட் என்னப்பா? கூலும் தானே? ஸோ C. ஓகேவா? C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கூலும். ஓகேவா? ஸோ இது எலக்ட்ரான் எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ் தானே, அதனால -1.6 × 10⁻19 கூலும். புரியுதா? ஸோ ஆப்ஷன்ல மைனஸும் இருக்கும் பிளஸும் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். எலக்ட்ரானோட சார்ஜ்னா மைனஸ் தான். சரியா? அதுக்கு பிறகு புரோட்டான். ஸோ புரோட்டானை P+ இண்டிகேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா H+ இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ என்ன அப்படின்னா அதுவும் 1.6 × 10⁻19 கூலும் தான். ஆனா இங்க நெகட்டிவ், ஆனா இங்க பாசிட்டிவ். அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? அடுத்தது நியூட்ரான். நியூட்ரானுக்கு சார்ஜ் உண்டா? நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. ஸோ நியூட்ரானோட சார்ஜ் என்ன? 0 கூலும். ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியமான வேல்யூ. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மாஸ். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வேல்யூ என்ன? இப்போ தானே நம்ம பார்த்தோம் 9.1 × 10⁻31 kg. அடுத்தது புரோட்டானோட மாஸ் என்ன அப்படின்னா 1.67 × 10⁻27 kg. அடுத்தது நியூட்ரானோட மாஸும் அதே தான் 1.67 × 10⁻27 kg. புரியுதா? ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராபபிலிட்டி இருக்கு. நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள இருந்து நிறைய விஷயம் படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ பெரிய ஒரு டாபிக் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க கேதர் பண்ணலாம். ரைட்டா? ஸோ நீங்க இதுல பார்த்தாலே தெரியும் எலக்ட்ரானோட சார்ஜும் புரோட்டானோட சார்ஜும் ஈக்குவலா தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஓகேவா? அதனாலதான் ஒரு ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ நியூட்ரலா இருக்கு. ரைட்டா? ஸோ எலக்ட்ரானோட சார்ஜும் புரோட்டானோட சார்ஜும் ஈக்குவலா தான் இருக்கும். அதே மாதிரி புரோட்டானோட மாஸும் நியூட்ரானோட மாஸும் சேமா இருக்கும். புரியுதா? அப்ப எவ்வளவு ஒரு புரோட்டானோட மாஸ் எவ்வளவு இருக்கோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். புரியுதா இல்லையா? ஓகேவா? கிளியர் ஆச்சா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? 9.1 × 10⁻31 kg. ஸோ அடுத்தது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சப் அட்டாமிக் பார்ட்டிகல். ஸோ சப் அட்டாமிக் பார்ட்டிகல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் பாருங்க. நியூட்ரான், புரோட்டான், டியூட்ரான், எலக்ட்ரான். ரைட்டா? இதுல இருந்து சும்மா ஒரு ஃப்ளூக்ல கூட நீங்க சொல்லலாம் நியூட்ரான் கண்டிப்பா சப் அட்டாமிக் பார்ட்டிகலா இல்ல அப்படின்னா இது ரெண்டுமே கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஆட் மேன் அவுட் தான். கரெக்டா? ஸோ நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ மீதி நமக்கு தெரியாது. அந்த ஆட் மேன்னா அந்த டியூட்ரான் தான். ஸோ அதை நீங்க டைரக்டா கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நியாயமா நம்ம படிக்கலாம். ஓகேவா?
சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் தட் ஆர் ஸ்மாலர் தான் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸை விட சின்னதாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் தான் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நம்ம மெயினாக முக்கியமான சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னா இந்த புரோட்டான், நியூட்ரான், அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் தான். ஸோ இது மூணும் சேர்ந்து தான் ஒரு ஆட்டமாக ஃபார்ம் பண்ணுது இல்லையா? ஓகேவா? அண்ட் டியூட்ரான்ங்கிறது என்னன்னா, டியூட்ரான்ங்கிறது சப்அட்டாமிக் பார்ட்டிகல் கிடையாது. டியூட்ரானில் ஜஸ்ட் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் கிடையாது. புரியுது இல்லையா? இப்போ டியூட்ரான்ங்கிறது ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல் கிடையாது. இது மூணுமே சப்அட்டாமிக் பார்ட்டிகல் தான். சப்போஸ் பாசிட்டிவா கூட கேட்கலாம், which are the following is the சப்அட்டாமிக் பார்ட்டிகல் கொடுத்து வேற என்னெல்லாமோ ட்ரிட்டியான் அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சு கேட்கலாம். ஸோ டியூட்ரானா என்னங்கிறத நான் அடுத்து போக நான் சொல்றேன். ஓகேவா? அதுக்கு ஆன்சர் என்ன, which are the following is not as. இந்த மாதிரி கொஸ்டின்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாட்டா, பாசிட்டிவா, நெகட்டிவா கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. இங்க பாசிட்டிவா கேட்கல, நெகட்டிவா கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன, டியூட்ரான். ஓகேவா? Question பாருங்க, atoms in which the number of protons is same but the number of neutrons is different or known as. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஐசோடோப்ஸ்னா என்ன, ஐசோமர்ஸ்னா என்ன, ஐசோபார், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எலமெண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதுதான் அந்த எலமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எலமெண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, ஸோ கீழே இருக்கிறது இசட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறது இசட், மேலே இருக்கிறது ஏ. ஓகேவா? இசட் எக்ஸ் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா ஏ எக்ஸ் இசட். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த எலமெண்ட், கீழே இருக்கிறது இசட், மேலே இருக்கிறது ஏ. சரியா? இப்போ அந்த இசட்டுங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இசட்டுங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸுங்கிறது எலமெண்ட், அது கிளியர் ஆச்சா? ஸோ இசட்டுங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் அட்டாமிக் நம்பர். புரியுதா? ஸோ இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், இல்லைன்னா அது புரோட்டான் நம்பர் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அப்போ இசட்டுங்கிறது என்னவா இருக்கும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அவ்வளவுதான். புரியுதா? அப்போ இசட்டுங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்போ ஒரு ஆட்டம்ல எவ்வளவு தூரம் புரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் உங்களோட அட்டாமிக் நம்பர். அடுத்தது ஏங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் மாஸ் நம்பர். சரியா? ஸோ மாஸ் நம்பர், இல்லைன்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இப்போ இதுல இருந்து அப்போ ஏங்கிறது ஃபார்முலா என்னவா இருக்கும், ஏங்கிறது என்ன, அட்டாமிக் மாஸ். அதாவது அந்த நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அந்த ஆட்டமோட மாஸ் எதை பொறுத்து இருக்கும், நியூக்ளியஸை பொறுத்து இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு, புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன, இந்த அட்டாமிக் மாஸ் அல்லது மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேல இருக்கிறது அட்டாமிக் மாஸ். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேல இருக்கிறது அட்டாமிக் மாஸ். ஸோ அட்டாமிக் நம்பருக்கு இன்னொரு நேம் என்ன, புரோட்டான் நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். கரெக்டா? மேல இருக்கிறது என்ன, அட்டாமிக் மாஸ், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து, அதாவது புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்து தான் அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ரெண்டுமே நியூக்ளியஸ்ல தானே இருக்கு, அதனால அது என்னன்னு சொல்லுவாங்க, நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம பயாலஜில படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது நியூக்ளியோ லெசன் படிப்போம்ல, அதே மாதிரி நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற அந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸும் சேர்ந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாஸ் நம்பர் அல்லது அட்டாமிக் மாஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நியூக்ளியான் நம்பர் அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லா டேர்மும் படிச்சு வச்சுக்கோங்க, மாத்தி மாத்தி குழப்பி வைப்பாங்க. ஸோ பி கிளியர். ஓகேவா? சரியா? அப்போ ஏங்கிறது அப்போ என்னவா இருக்கும், இசட் பிளஸ் என். கரெக்டா? ஸோ ஏங்கிறது என்னவா இருக்கும், இசட் பிளஸ் என். இசட்னா என்னப்பா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், என்னங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அவ்வளோதான். புரிஞ்சுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் என்ன கூட நான் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் கொடுத்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க, இசட் மைனஸ் ஏ மைனஸ் இசட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்துடும். ஸோ எப்பவுமே அட்டாமிக் மாஸ் தலை அப்படிம்போல. ஸோ மாஸ்ங்கிறது எப்பவுமே மேலே தானே இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டாப் டக்கர்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ மாஸ் எப்பவுமே மேலே இருக்கும். கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த நம்பர் தான் கிரேட்டராக இருக்கும், இது ஸ்மாலராக இருக்கும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கிறதா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் கொடுத்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்குற கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிளியர் ஆச்சா? இப்போ நம்ம கான்செப்டுக்கு வரலாம். சரியா? இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, எல்லா ஒரு எலமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்டமும் ஒரே மாதிரி இருக்காது, ஐடென்டிக்கலாக இருக்காது. கரெக்டாக? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலதுக்கு எப்படி இருக்கும்னா நம்பர் ஆஃப் அந்த அட்டாமிக் நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், சில இதில் இந்த அட்டாமிக் மாஸ் ஒரே மாதிரி இருக்கும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வேற மாதிரி இருக்கும், சில இதுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், இசட்டுங்கிறது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு எலமெண்ட் கீழே வரக்கூடிய எல்லா ஆட்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும்னு கிடையாது. புரியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த செப்பரேட்டான ஆட்டம்ஸ் தான் நம்ம ஐசோடோப், ஐசோபார், ஐசோமர், அதே மாதிரி ஐசோட்டோன்ஸ், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்ல சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஐசோடோப் முக்கியமான நீங்க என்னது படிக்கணும் அப்படின்னா சேம் இசட், அதாவது
சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். மீதி எல்லாம் டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்க. பட் இது கண்டிப்பாக இருக்கணும். ஐசோடோப்ஸ் ஆர் சம்திங் ஐசோடோப்ஸ் ஆர் ஒன் விச் ஆர் சேம் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் என்னன்னா சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஐசோபார் படிங்க. ஐசோபார்னு என்னன்னா இட் ஆஸ் சேம் ஏ. ஸோ இங்கே பார் இருக்கா ஏ, அப்போ இங்கேயும் ஏ வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐசோபார்னா இட் ஆஸ் சேம் மாஸ் நம்பர், அதாவது அட்டாமிக் மாஸ். ஸோ இது இட் ஆஸ் சேம் அட்டாமிக் நம்பர், இது இட் ஆஸ் சேம் அட்டாமிக் மாஸ். அப்போ அட்டாமிக் மாஸ்னா என்ன? அந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இது எல்லாமே சேமாக இருக்கும், மீதி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளும் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு பிறகு ஐசோடோன்ஸ். ஐசோடோன்ஸ் என்ன அப்படின்னா இட் ஆஸ் சேம் நியூட்ரான், சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இங்கே 10 நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொருதுலேயும் 10 நியூட்ரான் தான் இருக்கும், ஆனால் வேற எல்லாம் வேறையாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஆர் ஐசோடோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்தது என்னன்னா ஐசோடயஃபர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி உண்டு. ஐசோடயஃபர்ஸ் இது பெருசாக நம்ம கேட்க போகிறதுல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐசோடயஃபர்ஸ்னு என்ன அப்படின்னா சேம் n-z, அதாவது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சேமாக இருக்கும். அந்த வேல்யூ 2 எலமெண்ட்டுக்கு சேமாக இருக்கும், 2 இதுக்கு சேமாக இருக்கும். அப்போ ரெண்டுமே ஐசோடயஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஐசோமர்ஸ். ஐசோமர்ஸ்னு என்ன அப்படின்னா அது எல்லாமே சேமாக இருந்தது, அப்படின்னா அதை தான் ஐசோமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதா? ஓகேவா? ஸோ அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஆட்டம்ஸ் இன் விச் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் சேம் பட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் டிஃபரெண்ட். என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் என்ன மீனிங்? இசட்ங்கிறது சேமா. ஸோ சேம் இசட்னா என்ன மீனிங்? தே ஆர் ஐசோடோப்ஸ். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி ஐசோடோப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐசோடோப்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எல்லாத்துக்குமே ஐசோடோப்ஸ் இருக்கும். சரியா? இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் 3 ஐசோடோப்பாக அக்கறாகும். H11, H12, H13. ஸோ கீழே இருக்கிறது என்னப்பா? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், மேலே இருக்கிறது அட்டாமிக் மாஸ். இங்கே அதே மாதிரி இது அட்டாமிக் நம்பர், இது அட்டாமிக் மாஸ். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது இல்லை? இசட் 3 இதுக்குமே எப்படி இருக்குது? சேமாக தானே இருக்குது. அப்போ அந்த 3 எலமெண்ட்டுமே ஆர் ஐசோடோப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, H11ங்கிறது புரோட்டியம். ஓகேவா? ஸோ புரோட்டியம். H12ங்கிறது டியூட்ரியம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா? H12ங்கிறது டியூட்ரியம். ஓகேவா? H13ங்கிறது ட்ரிட்டியம். ஓகேவா? ஸோ இந்த 3ங்கிறதுனால ட்ரை, இந்த 2ங்கிறதுனால டியூ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன? புரோட்டியம், இது டியூட்ரியம், இது ட்ரிட்டியம். ஸோ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் கொடுத்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்கலாம். ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன? 0. இதுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன? 2 - 1 1. இதுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன? 3 - 1 2. புரியுதா? எந்த மாதிரி எலிமெண்ட் கொடுத்தும் கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எல்லா ஐசோடோப்ஸ்க்கும் ஒரே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும், பட் வேற பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இது மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் உண்டு. ஒன்று என்னன்னா ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ், அதாவது அதுக்கு எப்படி இருக்கும்னா அந்த ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாமே ஸ்டேபிளாக காம்பினேஷன் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டேபிள் நியூக்ளியே இருக்கும், அதனால அதே மாதிரி டீகே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஐசோடோப்ஸை ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு ஐசோடோப் என்னன்னா ரேடியோ ஐசோடோப்ஸ். அந்த மாதிரி ஐசோடோப்லாம் அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஈஸியாக ரேடியோ ஆக்டிவ் டீகே அண்டர்கோ பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஐசோடோப்ஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? 7th question பாருங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை ரூதர்ஃபோர்ட், பெக்யூரெல், போர், மேடம் கியூரி. சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை ஹென்ரி பெக்யூரெல். சரியா? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி ஹென்ரி பெக்யூரெல். ஓகேவா? 1896 அப்போ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அவர் டிஸ்கவர் பண்ணாரு. இவர் ஒரு பிரெஞ்சு சயின்டிஸ்ட், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 2 முக்கியமான லாஸ். சரியா? 2 முக்கியமான லாஸ் படிச்சுக்கோங்க இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில். ஸோ இது 2 லாஸுமே கொடுத்தது யாருன்னா லெவாய்சியர். ஸோ லெவாய்சியர் அண்ட் ப்ரௌஸ்ட். சரியா? ஸோ முதல்ல என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். செகண்ட் லா என்ன அப்படின்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். இது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் டெஃபனைட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ் கேன் நைதர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஸோ ரியாக்டன்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனாலுமே அதோட மாசுங்கிறதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. புதுசாக எந்த மாசுமே உருவாகாது, புதுசாக எந்த மாசுமே டெஸ்ட்ராய் ஆகாது. அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். புரியுதா? அடுத்தது லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் the elements are always present in definite proportions by mass. ஓகேவா? இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க, H2O எடுத்துக்கோங்க. ஸோ H2O நான் டீகம்போஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனும் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனும் தான் கிடைக்கும்.
புரியுதா? ஸோ எந்த மாதிரினா இப்போ 9 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா 10 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்தாலும் சரி, நான் டீகம்போஸ் பண்ணும்போது எனக்கு 1:8 ரேஷியோவில் தான் இந்த H2O வரும். புரியுதா? ஸோ எந்த மாசுங்கிறது அந்த ப்ரொபோர்ஷனுங்கிறது சேஞ்சே ஆகாது. புரியுதா இல்லையா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் இல்லைனா லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த செகண்ட் லாவை ப்ரப்போஸ் பண்ணது இந்த ப்ரௌஸ்ட் தான். புரியுதா இல்லையா? அதே மாதிரி இப்போ அமோனியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த அமோனியாவை நான் டீகம்போஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட மாஸோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா 14:3. ஸோ நைட்ரஜன் 14 இருக்கும், அதே மாதிரி ஹைட்ரஜன்கிறது 3 ரேஷியோவில் இருக்கும். அதோட மாஸ் ரேஷியோ ஆஃப் மாஸ் சொல்கிறேன். புரியுதா இல்லையா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, டெமோக்ரட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு எல்லா மேட்டரோட பார்ட்டிகிள்ஸை நான் ஃபர்தர் டீகம்போஸ் பண்ண ஒரு இடத்துல வந்து நிற்கும். அதுக்கு மேலே என்னால் டீகம்போஸ் பண்ணவே முடியாது, டிவைட் பண்ணவே முடியாது. அந்த பார்ட்டிகிள்ஸ் தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சொன்னது இந்த டெமோக்ரட்டிஸ் தான். சரியா? ஸோ அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் டால்டன் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ பண்ணார், ஜான் டால்டன். சரியா? அவர் தான் ஃபர்ஸ்ட் மேட்டரோட நேச்சரை கண்டுபிடிச்சது. ஸோ அதே மாதிரி அவர் தான் ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் டு யூஸ் சிம்பிள்ஸ் ஃபார் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்டை சிம்பிள்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணது அவர் தான். ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனை இப்படி டாட் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி கார்பனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. கார்பன் ரெண்டுமே இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் காப்பினால எப்படி தெரியுது, கார்பனுக்குள்ள ஒரு மாதிரி ஆஷ் கலர் மாதிரி இருக்கும், ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கார்பன், வெள்ளையா இருந்ததுன்னா அது ஆக்சிஜன். அதே மாதிரி இப்படி இருந்ததுன்னா பாஸ்பரஸ், பிளஸ் போட்டு இருந்ததுன்னா சல்ஃபர், உள்ள ஐ இருந்ததுன்னா அயன், சி இருந்ததுன்னா காப்பர், எல் இருந்ததுன்னா லெட், எஸ் இருந்ததுன்னா சில்வர், ஜி இருந்ததுன்னா கோல்டு, ஜி சுத்தி இந்த மாதிரி வீல் மாதிரி இருக்கணும், பி இருந்ததுன்னா பிளாட்டினா, சுத்தி வீல் மட்டும் இருந்ததுன்னா அது மெர்க்குரி. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டால்டன் வாஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் டு யூஸ் த எலமெண்ட்ஸ், சிம்பிள்ஸ் ஃபார் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஆரிஜின் ஆஃப் த எலமெண்ட் பொட்டாசியம். ஸோ பொட்டாசியமோட ஆரிஜின் என்ன, இதுதான் கொஸ்டின். சரியா? ஸோ பொட்டாசியமோட ஆரிஜின் என்ன, அதாவது பொட்டாசியமோட சிம்பிள் என்ன, கேபிட்டல் கே இல்லையா? ஸோ கேபிட்டல் கே தான் பொட்டாசியமோட சிம்பிள். ஸோ கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேலியம். ஓகேவா? கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேலியம். அதே மாதிரி நிறைய இதுக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. காப்பர், நான் சியூன்னு உங்களுக்கு காப்பர் தெரியும்ல. ஸோ காப்பர் எதுலேருந்து எந்த ஆரிஜின் அப்படின்னா சிப்ரஸ் அப்படிங்கிற வேர்டில் இருந்தால் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி என்ன சோடியம் தானே. ஸோ சோடியம் எதுலேருந்து, எந்த ஆரிஜின்ல இருந்து அப்படின்னா நேட்ரியம் அப்படிங்கிற வேர்டில் இருந்து சோடியம்னு வந்தது. அதே மாதிரி எஃப்இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபெரம். நமக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அயன்கிறது தானே நம்ம ஃபெரிக் அப்படின்னு சொல்லி ஃபெரம். ஓகேவா? அடுத்தது கேங்கிறது என்னன்னா பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் எதுலேருந்து, இந்த கேங்கிறது எப்படி இந்த சிம்பிள் வந்தது அப்படின்னா அதோட ஆரிஜின் நேம் என்னன்னா கேலியம். ஸோ அதனால கே. அதே மாதிரி எஃப்இ, நேட்ரியம்னால என்கே. ஸோ அது மாதிரி சிப்ரஸ்னால சியூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, த ஆரிஜின் ஆஃப் த எலமெண்ட் பொட்டாசியம் இஸ் கேலியம். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ பொட்டாசியம்னா கேலியம். சரியா? அடுத்தது என்ன, அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம். ஸோ சோடியமோட அட்டாமிக் மாஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு முக்கியமானதுக்கு அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க அட்டாமிக் மாஸ். புரியுதா? ஸோ அட்டாமிக் மாஸ்னா என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்தாலும் அட்டாமிக் மாஸ்னா என்ன, கேபிட்டல் ஏ இல்லையா? அட்டாமிக் மாஸ்னா அந்த மாஸ் ஆஃப் த ஆட்டம். ஸோ மாஸ் ஆஃப் த ஆட்டம் எதை பொறுத்து இருக்கும், அந்த நியூக்ளியஸை பொறுத்து இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும், புரோட்டான்ஸோ நியூட்ரான்ஸோ. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இதுதான் அட்டாமிக் மாஸ் இல்லையா? ஓகேவா? அப்போ அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண வேண்டாம். ஸோ சில எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது ஜஸ்ட் நான் நோட்ஸ் எடுத்ததுலேயே டைரெக்டாக காணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னா 1. கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்னன்னா 12. நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, சோடியம் 23, மெக்னீசியம் 24, சல்ஃபர் 32, குளோரின் 35.5, கால்சியம் 40. ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க, வேற வழியே கிடையாது. உங்களுக்கு ஹின்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைம் இல்லாத காரணத்தினால நான் ஹின்ஸ்லாம் சொல்லலை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஹின்ஸ் மூலமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸி தான், நம்ம சின்ன வயசில் படித்தது தானே. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கள், the atomic mass of sodium is 23. ஓகேவா? Na23. ஓகேவா? அடுத்தது, which of the following is which was used as a standard reference for measuring atomic masses. ஸோ அட்டாமிக் மாஸஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கெமிஸ்ட்ரியில். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது என்னது, ஐசோடோப் என்னது, கார்பன் 12 ஐசோடோப்பா, ஹைட்ரஜன் 3 ஐசோடோப்பா, ஹைட்ரஜன் 1 ஐசோடோப்பா, கார்பன் 14 ஐசோடோப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா, இது நம்ம காய்கறி கடைக்கோ ஏதாவது ஒரு கடைக்கு நம்ம போனோம் அப்படின்னா தராசில் மெஷர் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு சைடில் ஒரு ஸ்டாண்டர்டான வெயிட் போட்டிருப்பாங்க, இன்னொரு
இன்னொரு சைடில் அந்த காய்கறியோ என்ன வெயிட்டோ அதை வச்சுட்டு இந்த சைடில் வச்சிருக்கிற வெயிட்டை தானே ரெஃபரன்ஸ் வச்சு இந்த வெயிட்டை கணக்கு போடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஆட்டமோட மாஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டாண்டர்டான ஒரு வெயிட் ஒரு மாஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இது எந்த இதை ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஸ்டின். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்னா கார்பன் 12 ஐசோடோப் தான். கார்பன் 12 ஐசோடோப் தான். ஓகேவா? ஸோ இதிலிருந்து கார்பன் 12 ஐசோடோப்னா எப்படி இருக்கு அப்படின்னா C612 அப்படிங்கிறது தான் கார்பன் 12 ஐசோடோப். ஸோ கார்பன் 13 ஏன் கார்பன் 12 ஐசோடோப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்பன் 14 ஐசோடோப்பும் இருக்குது, அதே மாதிரி கார்பன் 13 கூட இருக்குது. புரியுதா? ஸோ கார்பன் 14 ஐசோடோப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். அது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ல நான் என்ன சொன்னேன், அது ஒரு அன்ஸ்டேபிள் ஐசோடோப். அதனால அதை சூஸ் பண்ணல, கார்பன் 12 தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் மற்ற இதை சூஸ் பண்ணல அப்படின்னா இது 12ங்கிறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ C612 இல்லையா? ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கால்குலேட் பண்ணிடலாம், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுங்கிறதும் 6 தான். ஸோ இதுவும் 6 தான், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் 6 தான், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதுவும் உங்களுக்கு 6 தான். ஸோ எல்லாமே 6 இருக்கிறதுனால ஓகே இது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் 12 ஐசோடோப்பை ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஐசோடோப்பா எடுத்துக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அடுத்தது பார்க்கலாம். The ratio of masses of nitrogen and hydrogen in ammonia is. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் அமோனியா அதாவது NH4 சொல்லியிருந்தேன்ல. ஸோ NH4ல் அது நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள மாஸ் அந்த ரேஷியோ ஆஃப் மாசஸ் எவ்வளவு அப்படின்னா 14:3. மறந்துடாதீங்க, எண்ணுக்கு 1 தான் இருக்குது, ஹைட்ஸுக்கு தான் 4 இருக்குது, அப்போ அதுக்கு அதிகம் அப்படின்னு கிடையாது. 14:3 தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 14:3. சரியா? அதே மாதிரி நிறைய இதுக்கு ரேஷியோ ஆஃப் மாசஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வாட்டருக்கு பார்த்தோம் இல்லையா? வாட்டருக்கு ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் மாசஸ் ரேஷியோ என்ன இருக்கும்? 1:8 இல்லையா? அதே மாதிரி இந்த அமோனியாவுக்கு எவ்வளோ இருக்கும்? NH4க்கு எவ்வளோ இருக்கும்? எண்ணுக்கும் ஹைட்ரஜனுக்குள்ள ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 14:3. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்குள்ள ரேஷியோ எப்படி இருக்கும்னா 3:8 இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. த மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் ஓசோனஸ். ஓசோனோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓசோனோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா O3. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஓசோன்ங்கிறது ஒரு ஆக்சிஜனோட ஒரு மாலிக்யூல் தான். ஸோ O3ங்கிறது அதுதான் ஓசோன். புரியுதா? ஸோ 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அதுதான் ஓசோன். சரியா? ஸோ அதே மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் எடுத்துட்டீங்க, நிறைய மாலிக்யூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆட்டத்தையும் தாண்டி ஃபார்ம் ஆகிருக்கும். புரியுதா? ஸோ அதாவது இந்த மாதிரி ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஸோ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா H2. ஸோ அது 2 மாலிக்யூல் இருக்கு இல்லையா? 2 ஆட்டம் இருக்கு இல்லையா? ஸோ 2 ஆட்டம் அந்த ஹைட்ரஜன் மாலிகுலாக ஃபார்ம் பண்ணுது. 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சேர்ந்து தான் அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறத ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, O2 எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் சேர்ந்து தான் உங்களுக்கு O2 அப்படிங்கிற ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி 2 ஆட்டம் சேர்ந்து மாலிகுல் ஃபார்ம் ஆகுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டை அட்டாமிக் மாலிகுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதா? நிறைய நோபல் கேசஸ் தான் ஒரே ஒரு ஆட்டம் வச்சு மாலிகுலாக ஃபார்ம் ஆகும். அதாவது ஆர்கான், ஹீலியம், இந்த மாதிரி நோபல் கேசஸ் எல்லாமே ஒரே ஒரு ஆட்டம் வச்சு தான் அந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லாமே டை அட்டாமிக் 2 ஆட்டம் வச்சு ஒரு மாலிகுலா ஃபார்ம் ஆகும். புரியுதா? அதே மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த O3 நான் சொன்னேன்ல ஓசோன். ஸோ ஓசோன்ல எத்தனை ஆட்டம் இருக்குன்னு சொன்னேன்? 3 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு ஓசோன் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரை அட்டாமிக் மாலிகுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சப்போஸ் 4 ஆட்டம் சேர்ந்தது அப்படின்னா அது டெட்ரா அட்டாமிக். அதாவது பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா P4. ஸோ அது ஒரு டெட்ரா அட்டாமிக் மாலிகுல். புரியுதா? ஸோ இது மட்டும் கிடையாது. இப்போ NH3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் 3 மாலிகுல் 3 ஆட்டம் சேர்ந்தது தான். ஆனால் ரெண்டுமே வேற வேற. ஸோ ஒரு ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன், 3 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மாலிகுல் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? NH3 அப்படிங்கிற ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி SO3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா S1 3 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா? அப்போ 3 + 1 4 ஆட்டம் சேர்ந்து SO3 அப்படிங்கிற ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ரெண்டுமே என்னதான்? டெட்ரா அட்டாமிக் மாலிகுல் தான். புரியுதா? சம்டைம்ஸ் கிரேட்டர் தேன் 2 ஆட்டம்ஸ், ஜஸ்ட் ஜென்ரலா கிரேட்டர் தேன் 2 ஆட்டம்ஸ் வச்சு ஃபார்ம் ஆகிற மாலிகுல் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலி அட்டாமிக் மாலிகுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர். சல்ஃபருங்கிறது நிறைய ஆட்டம் சேர்ந்து சல்ஃபர் மாலிகுலா ஃபார்ம் ஆகும். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எத்தனை ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுலா ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ அட்டாமிசிட்டின்னு என்ன? எத்தனை ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் அட்டாமிசிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அட்டாமிசிட்டி ஆஃப் ஓசோன் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். புரியுதா இல்லையா? ஸோ அட்டாமிசிட்டி ஆஃப் NH3 அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். புரியுதா இல்லையா? அட்டாமிசிட்டினா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கான்ஸ்டிட்யூட்டிங் அ மாலிகுல், அதான் அட்டாமிசிட்டி. புரிஞ்சுதா? ஓகேவா?
அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் ஆக்சிஜன் இன் கால்சியம் ஆக்சைடுஸ். ஸோ வந்து அந்த கால்சியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும், அதாவது கால்சியம் ஆக்சைடில் கால்சியமுக்கும் அந்த O2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மாசஸோட ரேஷியோ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டைரெக்டாக நான் சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறேன், 5:2. ஓகேவா? இது உங்களுக்கு புக்லேயே டீட்டெயிலாக அந்த டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நான் டைரெக்டாக நோட்ஸில் இருந்தே காட்டுறேன். ஸோ 5:2, அதாவது அயானிக் காம்பவுண்ட்ஸ். அயான்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி நம்ம மெட்டல் அயான்ஸ் பற்றி மெட்டல் அயான்ஸில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும்னு சொல்லலை. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லைட்டாக ரீகேப் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நான் அயான்ஸ் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த அயானிக் காம்பவுண்ட், சில அயானிக் காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோ ஆஃப் மாசஸ் படிச்சு வச்சுக்கோங்க. கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால்சியமுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இந்த மாசஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 5:2 இருக்கும். மெக்னீஷியம் சல்ஃபேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்னீஷியமுக்கும் சல்ஃபருக்கு நடுவில் 3:4. அதே மாதிரி சோடியம்க்கு குளோரினுக்கு நடுவில் 23:35.5 அப்படிங்கிற மாதிரி இந்த மாசஸ் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஸோ சோடியம்க்கு அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரியும் இல்லையா, 23. குளோரினோட அட்டாமிக் மாஸ் 35.5. நார்மலாக அந்த வேல்யூ தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா இல்லையா? சரியா? இந்த மாதிரி வேல்யூஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது ஃபார்முலா ஃபார் கால்சியம் ஆக்சைடுஸ். ஸோ கால்சியம் ஆக்சைடோட ஃபார்முலா என்ன? கால்சியம் ஆக்சைடோட ஃபார்முலா என்ன? CaO. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா எப்படி எழுதுறாங்க அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் வேலன்சி. வேலன்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்சியம் ஆக்சிஜன். ஸோ இதான சிம்பிள். ரைட்டா? ஸோ அடுத்தது வேலன்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கால்சியமோட வேலன்சி என்ன அப்படின்னா 2. ஓகேவா? அதே மாதிரி ஆக்சிஜனோட வேலன்சி என்னன்னா 2-. சரியா? ஸோ இதை எப்படி நம்ம இந்த எலமெண்ட்டை நம்ம ஃபார்முலா ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேலன்சியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். அதாவது இங்கே Ca2 வரும், இங்கே O2 வரும். புரியுதா? அப்போ ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட் கட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கால்சியம் ஆக்சைடு, அவ்வளோதான். புரியுதா? இப்போ அதே மாதிரி ஹைட்ரஜன் சல்ஃபேட் எடுத்துக்கோங்க. இங்கே ஹைட்ரஜன், இங்கே சல்ஃபர். கரெக்டாக? ஸோ ஹைட்ரஜனோட வேலன்சி 1 வரும், சல்ஃபரோட வேலன்சி 2 வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு. புரியுதா? இதுதான் அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடோட ஹைட்ரஜன் சல்ஃபைடில் எப்படி இங்கே 2 வருது, இங்கே S வருதுங்கிறதோட அர்த்தம் இதுதான். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அடுத்து அதே மாதிரி Al2O3 எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான் AlOO. ஸோ இங்கே 3+ வரும், இங்கே 2- வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது Al2O3 அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிற மாதிரி வரும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேலன்சி என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அப்படி தான் அந்த மாதிரி வந்தது. சரியா? சம் ஆஃப் த அட்டாமிக் மாசஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் இன் அ ஃபார்முலா யூனிட் ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம காம்பவுண்டு, மாலிக்யூல், ஆட்டம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு டிஃப்ரென்ஸையும் கையோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போது ஒரு ஆட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஆட்டம் இருக்குது, அடுத்தது மாலிக்யூல் இருக்குது, அடுத்தது காம்பவுண்ட் இருக்குது. ஓகேவா? இது மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஆட்டம்னா என்ன? அதான் பேஸ் இல்லையா? கரெக்டா? ரைட்டா? ஸோ அதிலிருந்து குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு மாலிகுலாக ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய ஆட்டம் நீங்கள் ஒரு ஹெச்சும் சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். இது எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. புரியுதா? அதே மாதிரி இப்போ காம்பவுண்டுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் நான், மாலிகுலாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ரைட்டா? அப்படி ஃபார்ம் ஆகிற ஆட்டம்ஸ், அதாவது இப்போ நான் இங்கே சொன்னேன் 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஹைட்ரஜன் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னேன். கரெக்டா இல்லையா? சப்போஸ் வேற ஏதாவது ஒன்று வேற ஏதாவது இது கூட சேருது, வேற ஆட்டம் இது கூட சேருதுன்னு வச்சுப்போமே. சரி, இப்போ ஹைட்ரஜன் கூட ஒரு சல்ஃபர்னு சேர்ந்து சப்போஸ் ஹைட்ரஜன் சல்ஃபேடாக ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு காம்பவுண்ட். புரியுதா இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் ஆட்டம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராடக்ட்டை காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஒரே விதமான ஆட்டம் சேர்ந்தாலும் சரி, வேற ஆட்டம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டையும் நம்ம ஜென்ரலாக மாலிகுல்னு சொல்லுவோம். ஸோ இதுல நம்ம என்ன சொல்லிக்கலாம்? எல்லா காம்பவுண்டுமே மாலிகுல் தான், ஆனால் எல்லா மாலிகுலுமே காம்பவுண்ட் கிடையாது. சரியா? இப்போ காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தோம், இந்த டிஃபரன்ஸாகவே நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சின்ன டிஃபரன்ஸ் நான் சொல்கிறேன். காம்பவுண்ட் என்ன? இப்போ நம்ம ஹைட்ரஜன் சல்ஃபர் சேர்ந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும். புரியுதா இல்லையா? நிறைய ரியாக்ஷன்ஸ் மீன்ஸ் நிறைய ரெண்டுக்கும் அந்த எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்து கெமிக்கல் பாண்டிங் நடந்து இந்த காம்பவுண்டுங்கிறது ஃபார்ம் ஆகும். ஆனால் மிக்சருங்கிறது அப்படி கிடையாது. 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம அப்படியே சேர்ந்து அதை அப்படி கலக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். புரியுதா இல்லையா? அதுதான் ஜென்ரலான மிக்சர் வேல்யூ. அதுக்கு நடுவில் எந்த விதமான கெமிக்கல் காம்பவுண்ட், அந்த கெமிக்கல் ஷேரிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. புரியுதா இல்லையா? அந்த ரீகாம்பினேஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி காம்பவுண்டுக்கு 2 விதமான விஷயங்கள், 2 விதமான ஆட்டம்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இதாகி ஃபார்ம் ஆகிறது தான் காம்பவுண்ட். புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கான டிஃபரன்ஸ். இதை நான் ஆல்ரெடி மெட்டல்ஸ் டாபிக்ல நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருந்தேன். லைட்டாக அதை போய் பார்த்துக்கோங்க. சரியா?
இப்போ இதோட ஆன்சர் என்ன? சம் ஆஃப் த அட்டாமிக் மாசஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் இன் அ ஃபார்முலா யூனிட் ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ். ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபார்முலா யூனிட் மாஸ். அதாவது இப்போ சோடியம் குளோரைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சோடியம் குளோரைடு இருக்கு அப்படின்னா இதோட ஃபார்முலா யூனிட் மாஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ சோடியம் ஒரே ஒரு ஆட்டம் தானே இருக்கு. அப்போ 1 இன்டூ சோடியமோட அட்டாமிக் மாஸ் என்ன 23 பிளஸ் குளோரின் இருக்குன்னா அதுவும் ஒரு ஆட்டம் தான் இருக்கு 1 இன்டூ ஸோ குளோரினோட அட்டாமிக் மாஸ் என்னன்னா 35.5. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 58.5 வரும். புரியுதா? ஸோ எப்போவுமே அட்டாமிக் மாஸோட யூனிட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ ஃபார்முலா யூனிட் மாஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிட் தான் இந்த யூ. ஸோ ஜென்ரலாக மாஸ் அப்படிங்கிறதுக்கு அவங்க அட்டாமிக் மாஸோட யூனிட் என்னன்னா யூ அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த மாதிரி தான் அந்த ஃபார்முலா யூனிட் மாஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க மாலிகுலர் மாஸ் ஆஃப் மீத்தேன் இஸ். ஸோ மீத்தேனோட மாலிகுலர் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓ மீத்தேனுங்கிறது ஒரு மாலிகுல் தானே, ரைட்டா? ஸோ மீத்தேனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? அது ஒரு மாலிகுலும் சொல்லலாம், அது ஒரு காம்பவுண்டும் சொல்லலாம். கரெக்டா? ஸோ டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாலிகுலும் சொல்லலாம், காம்பவுண்டும் சொல்லலாம். பட் இது கண்டிப்பா ஒரு காம்பவுண்ட் தான். ஏன்? ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுலா ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இது நம்ம இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் மாலிகுல என்ன சொல்லலாம்? காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டிஃபரன்ஸ் புரிஞ்சது இல்லையா? சப்போஸ் H4 இருந்தது அப்படின்னா அது ஒரு மாலிகுல், அது ஒரு காம்பவுண்ட்னு சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? ஓகேவா? இப்போ CH4 அதாவது மீத்தேனோட இதான் மீத்தேனோட ஃபார்முலா. மீத்தேனோட மாலிகுலர் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த எல்லா மாலிகுலோட மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான். புரியுதா? அப்போ கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்ன 12ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது 1 தான் இருக்கு. ஸோ 12 பிளஸ் ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன 1. ஸோ 1 இன்டூ அது எத்தனை இருக்கு 4 இருக்கு. ஸோ 1 இன்டூ 4. ஸோ 12 பிளஸ் 4 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 16U அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். புரியுதா? ஸோ ஆன்சர் என்ன இருக்கான்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி 16U. புரியுதா? இந்த மாதிரி எந்த விதமான உங்களுக்கு காம்பவுண்ட் அல்லது ஒரு மாலிகுல் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ப்ரொவைடட் உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவாட்ரோ கான்ஸ்டன்ட் N0. அவாட்ரோ கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அவாட்ரோ கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் இன் 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்சஸ். புரியுதா? ஸோ ஒரு மோல் எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஒரு மோலில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த அவாட்ரோ கான்ஸ்டன்ட் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அவாட்ரோ கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 6.022 × 10⁻23. முக்கியமான ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. புரியுதா? அப்போ அவாட்ரோ கான்ஸ்டன்ட் என்ன? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் இன் 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். அப்போ மோல்னா என்ன அப்படிங்கிறது இப்போ டவுட் வரும் இல்லையா? மோல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மோல்னா என்ன அப்படின்னா ஸோ எந்த மோலுங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு குவான்டிட்டி. புரியுதா? ஸோ அது ஒரு அமௌண்ட், ஒரு குவான்டிட்டி. ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் எவ்வளவு தூரம் 6.022 × 10⁻23 பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதை தான் ஒரு மோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ரிவர்ஸில் தான். புரியுதா இல்லையா? மோலுங்கிறது என்ன? மோல் இஸ் டிஃபைன்ட் as amount of a chemical substance that contains exactly 6.022 × 10⁻23 particles. புரியுதா இல்லையா? ஓகேவா? அப்போ ஒரு மோலோட மாஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிங்க. மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ மீத்தேனுக்கு நான் சொல்லி தந்தேன்ல மாலிகுலர் மாஸோட யூனிட் என்ன யூன் இருக்குமா? அப்போ 16U வச்சுப்போமே. 16 மாஸ் இருக்குமா? ஸோ இந்த மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த யூக்கு பதிலாக கிராம் போட்டிங்க அப்படின்னா அதான் மோலார் மாஸ். புரியுதா? மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிங்க, அதில் யூக்கு பதிலாக கிராம் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு மோலார் மாஸ். புரியுதா? 18 question. The number of moles and 52 gram of helium. இந்த பேஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப முன்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் இது. சரியா? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டே ஃபார்முலா நீங்கள் படிச்சுட்டாலே போதும். என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட். சரி, அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிவன் மாஸ், ஒரு மாஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாஸ் ஆஃப் இவ்வளவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாஸ் டிவைடட் பை அந்த எலமெண்ட்டோட மோலார் மாஸ். புரியுதா? அதாவது மாலிகுலர் மாஸ் தான் மோலார் மாஸ். அவ்வளோதான். எந்த விதமான கன்ஃபியூஷனுமே ரொம்ப டெப்த்தாக நம்ம போக வேண்டாம். மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிங்க, அது கிராமில் போட்டிங்கன்னா மோலாஷியம். சரியா? ஸோ அது கிவன் மாஸை நான் ஸ்மால் எம்என் எடுத்துக்கிறேன், மோலார் மாஸை கேபிட்டல் எம்என். நம்பர் ஆஃப் மோல்ஸை நான் ஸ்மால் என் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ். புரியுதா? அப்போ ஸ்மால் என் ஈக்குவல் டு ஸ்மால் எம் டிவைடட் பை கேபிட்டல் எம் இப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது ஸ்டாண்டர்டான நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இதோ இன்னொரு ஃபார்முலா, அதுவும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான். கிவன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். புரியுதா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டு
number of moles அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா number of moles equal to number of particles divided by Avagadro number அல்லது Avagadro constant ரெண்டுமே ஒண்ணுதான். அதோட வேல்யூ என்ன 6.022 into 10 power 23 முக்கியமான ஒரு வேல்யூ. சரியா? சோ இந்த வேல்யூவை நமக்கு தெரியும் இல்லையா? சோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா கடகடன் இதை போட்டு சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க, கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருக்கும் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இந்த கிவன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை கேபிட்டல் என்னன்னு எடுத்துக்கோங்க, அவாட்ரோ நம்பரை N0 எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம அதே மாதிரி ஸ்மால் என்ன எடுத்துக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா என்ன கொடுத்து M டிவைடட் பை கேபிட்டல் M. இதே இது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பை N நம்பர் கான்ஸ்டன்ட். புரியுதா? எப்படினாலும் கேட்கலாம். சப்போஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டு மோலார் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் எப்படி கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து கிவன் மாஸ் கண்டுபிடிச்சணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி. புரியுதா? இல்லைன்னா மாற்றி கூட கேட்பாங்க. ஸோ மாஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவே படிச்சுட்டாலே போதும், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அது ரெண்டு ஃபார்முலா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ப்ராப்ளம் போகலாம். த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 52 கிராம் ஆஃப் ஹீலியம் இஸ். சரியா? ஸோ நம்ம எலமெண்ட் பார்த்துக்கோங்க, ஹீலியம். கரெக்டா? ஹீலியம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 52 கிராம் ஆஃப் ஹீலியம் இஸ். அதாவது கொடுத்துருக்காங்க 52 கிராம் ஆஃப் ஹீலியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மாஸ். புரியுதா? கிவன் மாஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு மாஸ் 52 கிராம் ஆஃப் ஹீலியம் எவ்வளவு மோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புரியுதா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் மாஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்மால் எம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 52 கிராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகேவா? இதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். இப்போ கிவன் மாஸ் வேல்யூ என்ன 52. மோலார் மாஸ் எப்படிப்பா கண்டுபிடிக்கணும், ஹீலியமோட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சா போதும். ஹீலியமோட மாலிகுலர் மாஸ் நமக்கு தெரியும் இல்லை? ஸோ ஹீலியம்ங்கிறது ஒரு சிங்கிள் ஆட்டம் தான், அதாவது மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் ஆயிரும். ஒரே ஒரு அப்போ இதோட அட்டாமிக் மாஸ் தான் மாலிகுலர் மாஸ். அப்போ இதோட அட்டாமிக் மாஸ் என்ன 4. கரெக்டா? 4 யூன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ ஹீலியமோட அட்டாமிக் மாஸ் என்ன 4. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அது ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இல்லையா, He224. ஸோ இதுதான் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஸோ ஹீலியமோட அட்டாமிக் மாஸ் 4. அப்போ அதை நீங்க யூல ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, மோலார் மாஸ் எடுத்துட்டீங்கன்னா அதை கிராம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஸோ இதோட வேல்யூ என்ன 4. ஸோ நீங்க கேன்சல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 13 வரும். அதுதான் ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் ஏ 13. புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 12.044 into 10 power 23 நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ். இப்போ அகைன் ஹீலியம், பட் என்ன கொடுத்திருக்காங்க, 12.044 into 10 power 3 நம்பர். என்ன கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம், அதுதான் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸ்மால் என் வந்து இந்த மாதிரி நோட்டேஷன்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என் டிவைடட் பை N0. கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன, அதுதான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இல்லையா? அதுதான் அந்த 12.044 into 10 power 23 இல்லையா, டிவைடட் பை இது என்ன அவாட்ரோ நம்பர். அவாட்ரோ நம்பர் வேல்யூ என்ன 6.022 into 10 power 23. ஸோ 10 power 23 10 power 23 இங்கே 2 ஆகும். ஸோ ஆன்சர் என்ன 2 நம்பர் ஆஃப் மோல்ஸ். புரியுதா? ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி 2. ஓகே, அடுத்து பாருங்க, மாஸ் ஆஃப் 0.5 மோல் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் N2 கேஸஸ். என்ன சொல்லியிருக்காங்க, 0.5 மோல் ஆஃப் நைட்ரஜன் கேஸ். கரெக்டா? அதாவது 0.5 மோல், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸோட யூனிட் ஜெனரலாக என்ன சொல்லுவாங்கன்னா மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 0.5 மோல்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸோட வேல்யூவை கொடுத்துருக்காங்க. எவ்வளவுப்பா 0.5 கொடுத்துருக்காங்க. அதாவது N ஈக்குவல் டு 0.5. கரெக்டா? ஆஃப் நைட்ரஜன் கேஸ். ஸோ என்ன மாலிகுல், நைட்ரஜன் மாலிகுல் கொடுத்துருக்காங்க. இதோட மாஸ் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஃபார்முலா பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா மாஸ் வந்துருமா, அவ்வளோதான் விஷயம். ஸோ என்னோட ஃபார்முலா எனக்கு தெரியும், ஸ்மால் எம் டிவைடட் பை நீங்க கேட்டிருக்கிறது ஸ்மால் எம். ஸோ ஃபார்முலா என்ன, ஸ்மால் எம் இன்டு கேபிட்டல் எம். ஸ்மால் என்னங்கிறது என்ன, இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது 0.5. ஸோ 0.5 கேபிட்டல் எம். கேபிட்டல் எம்ங்கிறது என்னப்பா, மோலார் மாஸ், அதாவது மாலிகுலர் மாஸ். கரெக்டா? ஸோ என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் கேஸ். அப்போ N2ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் உங்களுக்கு பாதி வேலை முடியும். ஸோ N2ஓட மாலிகுலர் மாஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, அதாவது 2 இன்டூ 2 ஆட்டம் தானே இருக்கு, அப்போ 2 இன்டூ நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ். நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன 14. அப்போ எனக்கு வேல்யூ என்ன வரும் 28 வரும். ஸோ 28 U வரும். நீங்கள் அதை மோலார் மாஸ்க்கு மாற்றும் போது 28 கிராம், அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் 28. 28 into 0.5னா 28/2 உங்களுக்கு 14 வரும். ஸோ 14 கிராம் தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதா இல்லையா?
Okay, was answer A 14 gram. கையோட அடுத்ததையும் பார்த்துடலாம். The mass of 3.011 in 10 power 23 number of nitrogen atoms. என்ன இது கொடுத்திருக்காங்க? நைட்ரஜன். என்ன கேட்டிருக்காங்க? மாஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கொடுத்துட்டு மாஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி given mass கண்டுபிடிச்சிடலாமா? அதுதான் இங்க நம்ம பண்ண போறோம். புரியுதா இல்லையா? இப்போ எப்படி பண்ண போறோம்? ஸோ 3 பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? the mass of number of particles கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ number of particles equal to 3.011 into 10 power 23 கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? n equal to n by capital N naught. இங்க n கண்டுபிடிச்சலாமா? number of moles கண்டுபிடிச்சலாமா? இங்க கொடுத்திருக்கிறது capital N தானே கொடுத்திருக்காங்க. Sorry, கொடுத்திருக்க 0.011 into 10 power 23 divided by Avagadro constant, அது 6.022 into 10 power 23. So cancel ஆகும். உங்களுக்கு என்ன வரும்னா 2 வரும் இல்லையா? அப்போ 1/2 உங்களுக்கு number of moles வரும். அதாவது 0.5 இல்லையா? ஸோ இப்போ number of moles கண்டுபிடிச்சாச்சா? ஸோ நமக்கு மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? given எமெண்ட்ல இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா given mass கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? number of molesக்கு இன்னொரு ஃபார்முலா எனக்கு தெரியும்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுல இருந்து ஸ்மால் m தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஸ்மால் m equal to small n into capital M. கரெக்ட். அப்ப ஸ்மால் n ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 1/2. அதுக்கு பிறகு இங்க mங்கிறது கேபிட்டல் mங்கிறது மோலார் மாஸ் இல்லையா? சோ நம்ம என்ன இதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்? எந்த இதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்? நைட்ரஜனுக்கு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நைட்ரஜனோட மாலிகுலர் மாஸ் நமக்கு தெரிஞ்ச மோலார் மாஸ் அதே தான். ஸோ நைட்ரஜனோட மாலிகுலர் மாஸ் என்ன? 14. புரியுதா? இப்போ நைட்ரோட மாலிகுலர் மாஸ் என்னன்னா 14. ஸோ அதை நம்ம கிராம்ல ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா 14 கிராம்னு வரும். உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 7 கிராம் தான் வரும். புரியுதா இல்லையா? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 7 கிராம். அடுத்தது பாருங்க. The number of particles in 4 to 6 gram of sodium is இது same hydrogen இங்க sodium. So sodium ஓட atomic mass என்ன? 20. டைரக்டா நான் எழுதிக்கிறேன், நீங்க வேணா சால்வ் பண்ணி பாருங்க. சோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். number of particles in 4 to 6 gram of sodium. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மாஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ மாஸ் கொடுத்துட்டு number of particles கேட்டிருக்காங்க. அப்ப மாஸ் கொடுத்துட்டு number of particles கேட்டிருக்காங்க. அப்படி ரிவர்ஸ் ப்ராப்ளம். அது மாஸ் கொடுத்துட்டாங்க அப்படினா அதுல number of moles கண்டுபிடிச்சலாமா? அப்ப number of moles கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி number of particles கண்டுபிடிச்சலாமா? அதுதான் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸா பண்ணது இங்க இருந்து இங்க போனோம். இந்த ப்ராப்ளம்ல இங்க இருந்து இங்க வர போறோம். சோ என்ன ஆன்சர் அப்படினா 12.044 into 10 power 23 ன்னு வரும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन discrete orbits of electrons are called as. so electrons எல்லாமே ஒரு discrete orbitsல revolve ஆகுது அப்படினு ஒரு தியரி ஒரு மாடல்ல கண்டுபிடிச்சாங்க. அதான் போர்ஸ் மாடல் ஆஃப் அட்டாமிக் தியரி. புரியுதா? so discrete electrons எல்லாமே ஒரு discrete orbitsல தான் revolve ஆகுது அப்படினு சொல்றாங்க. அந்த ஆர்பிட்டுக்கு அந்த discrete orbitsக்கு பேர் என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படினா energy levels. சரியா? so energy levels. so discrete orbits of electrons are called as energy levels அப்படினு சொல்லி சொல்வாங்க. ஓகேவா? so இத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஒருக்க. ஓகேவா? so இத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்க ஒரு 3 அட்டாமிக் மாடல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ 3 அட்டாமிக் மாடல். ஒன்னு என்னன்னா தாம்சன்ஸ் மாடல். சடே நம்ம பார்த்தோம். தாம்சன் தான் அந்த ஜே தாம்சன் தான் நமக்கு என்ன அந்த எலக்ட்ரானை ஃபைண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி அதுதான் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ தாம்சன் மாடல் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த எலக்ட்ரான் அதே மாதிரி புரோட்டான் எல்லாமே எப்படி இதை இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு வாட்டர் மெலனில் எப்படி இருக்கும்? சுற்றி ஃபுல்லாகவே நமக்கு அந்த ரெட் கலர் ஃப்ளஷ் இருக்கும். நடுவில் அந்த வித் எல்லாமே அந்த பிளாக் க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்டாமிக் மாடலில் அவர் சொன்னார். அதாவது சுற்றி இருக்கிற அந்த ரெட் கலர் ஃப்ளஷ் தான் நமக்கு புரோட்டான்ஸ், இந்த க்ரீன் கலர் சீடு இருக்கு இல்லையா அதுதான் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரேண்டமாக இருக்கும்னு சொன்னார். யார்? தாம்சனோட அட்டாமிக் மாடல் அப்படி சொல்லிச்சு. அப்படின்னாலும் நெகட்டிவும் பாசிட்டிவும் ஈக்குவலான மேக்னெட்டியூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாம்சன் மாடல் சொன்னாங்க. செகண்ட் அட்டாமிக் மாடல் என்ன அப்படின்னா ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல். ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர்தான் ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் கேட்டாங்கன்னா ரூதர்ஃபோர்ட். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா இவர் நோபல் பிரைஸ் வாங்கினவர். 1908ல நோபல் பிரைஸ் கிடைச்சது இதுக்காக. இவர் என்ன சொன்னாருன்னா எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட் பத்தி பேசினார். ஒரு கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா? அது மூலமா தானே நியூக்ளியஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் பண்ணாரு. ஸோ ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னாருன்னா இது மட்டும் இருந்தா போதாது, சென்டர்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சாரு. அதாவது கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே பம்ப் அவுட் பண்ண வச்சாங்க. பம்ப் அவுட் பண்ணும்போது நடுவில் சிலது டிஃப்ளெக்ட் ஆச்சு, சிலது அப்படியே பாஸ் ஆகி போச்சு, சிலது 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதை வச்சு தான் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஓகே இப்போ நடுவில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு, அதனால தான் அது டிஃப்ளெக்ட் ஆகுது, சிலது டிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கு. அப்போ நிறைய விதமான சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாரு.
கண்டுபிடிச்சார். அது நடுவில் மெயினாக பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் கண்டுபிடிச்சார். புரியுதா? அவர் ரூதர்ஃபோர்ட் என்ன கண்டுபிடிச்சார்? ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலில் மெயினாக என்ன சொன்னார் அப்படின்னா சென்டரில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி 2 விதமான பாயிண்ட்டை இவர் சொன்னார். புரியுதா? அதே மாதிரி அந்த நியூக்ளியஸோட சைஸ் அந்த ஆட்டமோட சைஸை விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இவரோட மெயின் இந்த அட்டாமிக் மாடலோட மெயின் டிராபேக் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு எலக்ட்ரான் சுற்றி ரிவால்வ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த நியூக்ளியர் அட்ராக்ஷன்னால அது எல்லாமே நியூக்ளியஸ்குள்ளே ட்ராப் ஆக சான்சஸ் இல்லையா? அப்படி சான்சஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஆட்டம்ங்கிறது அன்ஸ்டேபிளாக ஆயிருமே. அப்போ இந்த மாடலுங்கிறது ஏதோ ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் ஸ்டடியாக ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. புரியுதா இல்லையா? ஸோ நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தது. அதுக்கு பிறகு வந்தவர் தான் நம்ம போர். ஸோ போர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் தான் என்ன சொன்னார் அப்படின்னா, சுற்றி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு டிஸ்கிரீட் ஆர்பிட்டில் தான் ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டுபிடிச்சார். புரியுதா இல்லையா? அப்படியே டிஸ்கிரீட் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எந்தவித எனர்ஜியும் ரேடியேட் பண்ணாது அப்படின்னு அவர் அஷ்யூரன்ஸா சொன்னார். ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரீட் ஆர்பிட்ஸ் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதா? எனர்ஜி ஷெல்ஸும் சொல்லுவாங்க. ஓகேவா? அது சாய்ஸ் கிடையாது. ஜஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ் அல்லது எனர்ஜி செல்ஸும் கூட சொல்லுவாங்க. பட் ஸ்டாண்டர்டாக எனர்ஜி லெவல்ங்கிற டேர்ம் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது நானே ஃப்ரேம் பண்ண ஆப்ஷன்ஸ்னால இப்படி இருக்கு. எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிற ஜென்ரலாக சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ நடுவில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நடுவில் நியூக்ளியஸ் இருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷெல் தான் கே ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்கிற ஷெல் என்ன சொல்லுவாங்கன்னா எல் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இருக்கிறது என். ஓகேவா? ஸோ கே லெவல் கே ஷெல்லு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். நம்பர் வச்சு நோட்டேட் பண்ணணும்னா இது 1, n = 1, இது n = 2, இது n = 3, இது n = 4. ஸோ n அப்படிங்கிற வேல்யூல யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரலாக அவங்க ஒரு ஆட்டமை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் ஷெல் இஸ் கிவன் பை. ஸோ ஒரு ஷெல்லில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது ஃபார்முலா தான் 2 × n². இப்போ கே ஷெல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேயோட நம்பர் என்ன? n = 1 இல்லையா? அப்போ அங்கே இந்த கே ஷெல்ல ஆக்குப்பை ஆகக்கூடிய மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்னா 2 × 1², அதாவது 2. ஸோ 2 எலக்ட்ரானை நான் அந்த கே ஷெல்ல ஃபில் பண்ணலாம். புரியுதா? எப்போவுமே ஒரு ஷெல் ஃபில் ஆன பிறகு தான் அடுத்த ஷெல்லுக்கு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஸோ அதுவும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் போர் மாடலில் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் தான். அடுத்தது எல் ஷெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல் ஷெல்லோட நம்பர் என்ன? 2 தானே. ஸோ அப்போ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் அதில் ஃபில் ஆகும் அப்படின்னா 2 × 2². அப்போ 4 × 2 8 எலக்ட்ரான்ஸ் எல் ஷெல்ல ஃபில் ஆகும். அடுத்து எம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட என் வேல்யூ என்னன்னா 3. ஸோ 2 × 3². அப்போ 9 × 2 18 எலக்ட்ரான்ஸ் எம் ஷெல்ல ஃபில் ஆகும். அடுத்து n எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா n = 4. அப்போ 2 × 4², 16 × 2 32 எலக்ட்ரான்ஸ் அதில் ஃபில் ஆகும். ஸோ 2, 8, 18, 32 இதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தட் பர்டிகுலர் ஷெல். ஸோ அதோட ஃபார்முலா என்ன? 2 × n². ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2 × n². இது வச்சு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஷெல்ல கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேன் பி அகாமடேட்டட் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டஸ். ஸோ ஒரு எலமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்னா என்ன? இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். கரெக்டா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அகாமடேட் ஆகிருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க ஏதோ சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ டவுட் கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஆன்சர் இதுதான். ஏன் நம்ம 8 எலக்ட்ரான்ஸோட நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னா ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ 8னா ஆக்டா தானே, அப்போ தான் நமக்கு ஒரு ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ எப்போவுமே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷெல்லில் நம்ம ஒரு 8ஓட நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஆக்டெட்னா என்ன அப்படின்னா இன்னொரு எலமெண்ட் கூட அந்த ரியாக்ட் ஆகி காம்பவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ ஃபார்ம் ஆகும்போது இந்த லாஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ், அதாவது லாஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் தான் பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அது ரெண்டு தான் கையும் சேர்க்கிற மாதிரி அந்த 2 எலமெண்ட் இருக்க பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் சேர போகுது. அதனால ஆக்டெட் ஃபார்மேஷன்ல இருந்தது அப்படின்னா அது ரெண்டுமே கெமிக்கல் ரியாக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். புரியுதா இல்லையா? அதனால இந்த ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அட்டைன் பண்றதுக்காக தான் லாஸ்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம் அகாமடேட் ஆகும். புரியுதா இல்லையா? ஓகேவா? அதனால ஆன்சர் 26th question, number of electrons and phosphorus. So இது valence electron question தான். valence electrons எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So valence electrons ஆன லாஸ்ட் பிட் ஆக்குபை பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு என்ன தெரியணும்? அந்த அட்டாமிக் நம்பர் தெரியணும். கரெக்டா? அட்டாமிக் நம்பர் என்ன? நம்பர் ஆஃப் protons. So number of protons will be equal to number of electrons. அதனால number of electrons நமக்கு வேணும். number of electrons ஆர்பிட்ல நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அதனால நமக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம இந்த ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணலாம். புரியுதா இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த
ஜஸ்ட் இந்த நோட்டேஷன்ஸ்லாம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சே காட்டுறேன். ஸோ ஹைட்ரஜனுக்கு 1, ஹிண்டு, லித்தியம்க்கு 3. ஸோ வரிசையாக தான் 18க்கு புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அதுக்கு பிறகு சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், குளோரின், ஆர்கான். இது எல்லாமே என்னப்பா அட்டாமிக் நம்பர். ஏன் அட்டாமிக் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கோன்னு புரியுது இல்லை? நம்ம இப்போ என்னதான் அரேஞ்ச் பண்ண போகிறோம் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்காக எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன் நம்ம டேரெக்டாக லாஸ்ட்டில் போகக்கூடாது? உள்ளே இருக்கிற ஷெல் எல்லாமே ஃபில் ஆன பிறகு தான் லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்கு நமக்கு வரப்போகுது இல்லையா? அதனால் நமக்கு அட்டாமிக் நம்பர் தெரியணும். ஏன் அட்டாமிக் நம்பர் தெரியணும்? அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாதான் அட்டாமிக் நம்பர் என்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம். கரெக்டாக இல்லையா? அதனால தான் நம்ம அட்டாமிக் நம்பர் கண்டிப்பாக வேணும். அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சு மெக்னீஷியம் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். மெக்னீஷியமோட வேல்யூ அட்டாமிக் நம்பர் என்ன? 12. அதாவது 12 ப்ரோட்டான்ஸ். அப்போ 12 எலக்ட்ரான்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன உள்ள நம்ம ஃபில் பண்ணுறது டேரெக்டாக இங்கேயே எழுதிக்கிறேன். ஸோ மெக்னீஷியம் 12 இல்லையா? அட்டாமிக் நம்பர் 12. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? இது நியூக்ளியஸ். ஸோ கே ஷெல்லில் கண்டிப்பாக 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிரும். அதுக்கு பிறகு என்ன ஆகும்? உங்களுக்கு இங்கே 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அப்போ 8 + 2 10. மீதி 2 என்ன வருது இல்லை? அதான் இப்போ நம்மளோட லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்க போகுது. அப்போ இந்த அவுட்டர் என்ன எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு எலமெண்டோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ வேலன்சிங்கிறது ஜென்ரலாக என்ன இதில் டெஃபினேஷனில் சொல்லுவாங்க அப்படின்னா கம்பைனிங் பவர் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ 2 எலமெண்ட் கம்பைன் ஆகிறதுக்கு இந்த வேலன்சிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா இல்லையா? ஆல்ரெடி நான் சொன்னால கால்சியம் ஆக்சைடுக்கு எப்படி இந்த ஃபார்முலா இருந்தது வேலன்ஸுங்கிறது சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் மீனிங். ஸோ 2 எலமெண்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்கு வேலன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இதுதான் வேலன்ஸ். இப்போ பாருங்க பாஸ்பரஸோட நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்ட்? அப்போ பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் என்ன? 15. ஸோ 15 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் 15. நான் இந்த மாதிரி டயக்ராம் போடாமல் நான் எப்படி நான் எழுதுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2. கரெக்டாக மொதல் கேஷல்ல 2. அடுத்ததுல கண்டிப்பாக 8. ஸோ 2 + 8 10. அப்போ மீதி எவ்வளவு இருக்கு? 5 என்ன இருக்கு? அசக்காமா 5. ஸோ 8 வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே 8. ஸோ மீதி நமக்கு 15ங்கிறதுல மீதி 5 தானே. ஸோ 8 + 2 10 + 5 15. இப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு? 5. புரியுதா இல்லையா? அப்போ எல்லாத்துக்குமே அட்டாமிக் நம்பர் படிச்சு வச்சுக்கோங்க. அட்டாமிக் மாஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதா இல்லையா? அட்டாமிக் மாஸ் எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்டாமிக் நம்பர் எதுக்குன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 2 மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ மாலிகுல் அப்படின்னு சொன்னேன். மாலிகுலுக்கும் காம்பவுண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு அதில் எது மாலிகுல்? ஆக்சுவலாக இது எல்லாமே மாலிகுல் தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பியூர் அண்ட் பியூர் மாலிகுல்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த குளோரின் தான். குளோரின் தான் ஒரே ஆட்டம் மூலமாக ஃபார்ம் ஆன மாலிகுல். ஆனால் இது எல்லாமே மாலிகுல் தான். பட் இது என்ன? இது ஒரு காம்பவுண்ட். என்ன? வேற வேற ஆட்டம். இதுவும் ஒரு காம்பவுண்ட். என்ன? வேற வேற ஆட்டம். இதுவும் ஒரு காம்பவுண்ட். வேற நான் சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே எல்லாமே மாலிகுல் தான். கரெக்ட்? எல்லாமே மாலிகுல் தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பியூர் மாலிகுல்னு சொன்னாங்கன்னா அந்த குளோரின் தான். இதே மாதிரி விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ காம்பவுண்ட் H2 N2 O2 சோடியம் குளோரைடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ என்ன ஆன்சர்? சோடியம் குளோரைடு தான் இருக்கும். அடுத்த क्वेश्चन பாருங்க which element has least number of valence electrons. so chlorine sodium fluorine oxygen நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. so chlorine அட்டாமிக் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? so 17 அந்த மாதிரி எழுதுனேன்னா 287 so valence electron 7. அதே மாதிரி sodium 11 so 281 ன்னு எழுதிக்கலாமா? so 1ங்கிறது valence electron. fluorine எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 9. அப்போ 2,7 எழுதலாமா? அப்போ valence electron 7 valence electrons இருக்கு. ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8 அதை எழுதணும்னா 2,6 அப்போ 6 valence electrons இருக்கு. So least number of valence electrons எதுக்கு இருக்குன்னா சோடியம்க்கு தான் இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க maximum number of electrons that can be accommodated in m shell of an atom. இது நமக்கு தெரிஞ்ச क्वेश्चन தான். K L M N. so m shell எவ்வளவு இருக்கும்? 2 8 18 32. அப்ப m shell எவ்வளவு இருக்கும்? 18 electrons இருக்கும். சரியா? இது தெரியலனா 2n² ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன m shell ஓட n வேல்யூ என்ன? 3 தானே. so 2 * 3² 2 * 9 18 வரும். ஓகேவா? அடுத்தது following was discovered as a result of Rutherford's alpha particle scattering experiment. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் Rutherford atomic modelல நம்ம எந்த இது டிஸ்கவர் பண்ணாங்க? atomic nucleus டிஸ்கவர் பண்ணாங்க இல்லையா? சோ ஆன்சர் என்ன? atomic nucleus. சரியா? சோ லாஸ்டா 3 பிராக்டீஸ் क्वेश्चंस கொடுத்திருக்கேன். which of the following is correct? so atomic number equal to proton plus number of protons plus number of electrons. mass number equal to number of protons plus number of neutrons. atomic mass equal to number of protons plus number of electrons. atomic number equal to number of protons plus number of electrons. so clear understand ஆச்சுனா அது கடகட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க number of moles ரிலேட்டடான क्वेश्चन. number of moles of water in 90 grams of water is. so mass கொடுத்திருக்காங்க, number of moles கேட்டிருக்காங்க. so டைரக்டான ஃபார்முலா தான்
அடுத்தது பாருங்க நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் present in 36 கிராம் ஆஃப் வாட்டர். இதுலயும் மாஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி இதே மாடலில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இல்லையா. ஸோ இது கூட ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணதுலேயே ஒரு கொஸ்டினுக்கு டேரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுவும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ டோட்டலாக 4 ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க சரியா. ஸோ ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோட வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தந்திருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் ஈஸி அபயன்ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். அவ்வளோதான்ப்பா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.